Hi friends, வணக்கம். இன்னைக்கு வந்து பைப்பிங் பேக் பத்தின A to Z எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்ப்போம். அதாவது ஒரு பேக் எப்படி வந்து கட் பண்றது, அதில் எப்படி நாசில் போடுறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பார்ப்போம். நான் இன்னைக்கு வந்து ஒன் யூஸ் பைப்பிங் பேக் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து 100 பீஸ் வந்து 150 ரூபீஸ்லேருந்து ஒரு 170 190 அந்த ரேஞ்ச் வரும். ஆன்லைனில் வாங்கினதா, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ நாசில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் சைஸ், மீடியம் சைஸ், லார்ஜ், எக்ஸ்ட்ரா லார்ஜ் இந்த மாதிரி வந்து நிறையா சைஸில் வரும். இப்போ என்கிட்ட வந்து ஸ்மாலும் மீடியமும் எடுத்து வச்சுருக்கேன், நான் காமிக்கிறேன். இப்போ இதில் வந்து எப்படி வந்து இந்த நாசில் போடுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா காப்லர்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதாவது நீங்கள் ஆன்லைனில் வாங்கும்போது ஒரு சில செட்டுகளோட இது வந்து வரும். இப்போ இந்த ஸ்மால் செட்டோட இது வந்து வந்தது. இது வந்து எப்படி இதை வச்சு எப்படி உள்ளே போடுறது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பேக்கை வந்து நல்லா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார நீங்கள் எந்த நாசில போட போகிறீங்களோ அதை எடுத்து ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு முன்னாடி வந்து டைட்டாக கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இப்போது எப்படி கட் பண்ணணும்னு சொல்ல பாருங்கள். அந்த கரெக்டாக அந்த எட்ஜில் கட் பண்ணிங்கன்னா இந்த நாசில் வந்து இவ்வளோண்டு தான் வெளியில் வரும். அப்படி கட் பண்ணக்கூடாது. எப்போவுமே வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நீங்கள் பேக்கில் வந்து கட் பண்ணணும். இப்போ நான் கை வச்சு காமிச்சிட்ருக்க பாருங்கள். அந்த 1/4 இன்ச் அளவுக்கு கட் பண்ணிங்கன்னா தான் நாசில் வந்து கொஞ்சம் வெளியில் வரும். எப்போவுமே நாசில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு அந்த பேக்லேருந்து வெளியில் நீட்டிட்டு இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து போடணும். இப்போ பெரிய நாசில் எடுத்து போடுறோம் பாருங்கள். அது போட்டிங்கனாலும் அதே போல் தான் ஒரு 1/4 இன்ச்சிலேருந்து 1/2 இன்ச் அளவு வரைக்கும் அந்த பெரிய நாசிலுங்கும் போது கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். அதனால் வந்து அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக எக்ஸாக்டாக கட் பண்ணிங்கன்னா நாசில் உள்ளேயே தான் நிற்கும், வெளியில் வராது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த காப்லர்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அது எப்படி போடணுன்னு அதுவும் சொல்கிறேன். அதுவும் அதே போல் தான் நீங்கள் வந்து கரெக்டாக கட் பண்ணிங்கன்னா அந்த இது வந்து உள்ளேயே தான் நிற்கும். அந்த அதில் வந்து இந்த ஸ்க்ரூ டைப்பில் போடுறதுக்கு அந்த இடத்துல வந்து லைன்ஸ் மாதிரி வந்திருக்கும். அதில் வந்து அட்லீஸ்ட் ஒரு லைன் வரைக்காவது நீங்கள் வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போ வந்து கரெக்டாக அந்த எட்ஜிலே கட் பண்ணுற பாருங்கள். அதை டைட்டாக ஹோல்டு பண்ணிவிட்டு அந்த எட்ஜிலே கட் பண்ணால் நாசில் இது வெளியில் வரல பாருங்கள். அதே வந்து கொஞ்சம் நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தள்ளி கட் பண்ணி காமிக்கிறேன். இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காகத்தான் நான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல கட் பண்ணோம்னா அந்த இது வந்து கொஞ்சமாக உங்களுக்கு வந்து வெளியில் வரும். நான் கம்மியாக கட் பண்ணேன்னா கொஞ்சமாக வெளியில் வரும். இப்போ அந்த மார்க் இருக்குது அந்த இடத்துல, அது எது வரைக்கும் இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு இப்போ அங்கே கொஞ்சமாக கட் பண்ணுற பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் தான் வெளியில் வரும். அது மாதிரி வந்து கொஞ்சம் அதுக்கு நீங்கள் கரெக்டாக கட் பண்ணணும். கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே வெளியில் வந்துடும். அதனால் வந்து இந்த ஸ்டெப் மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த வெளியில் முன்னாடி இருக்க பகுதி மட்டும் வந்திருக்கு. இன்னும் இது இப்படியே போடுறதுனால போட்டுக்கலாம், இல்லை வந்து நான் சொல்கிற மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 1 லைனாவது இது பண்ணிக்கோங்க. இப்போ நாசில் எப்படின்னா இந்த மாதிரி போட்டு இப்படி மேலே வச்சுட்டு இந்த ஸ்க்ரூ மாதிரி இருக்கிறத போட்டு நீங்கள் டைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா டைட் ஆகிருக்கும். இப்போ நம்ம இது மாதிரி போட்டுக்கலாம். இதில் என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வேறு ஒரு இதே சேம் இப்போ வந்து ஒரு கலர் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு ஃப்ராஸ்டிங், இப்போ வந்து சாக்லேட் ஃப்ராஸ்டிங் இதில் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். அதுக்கு வந்து ஒரு வேறு டிசைன் வேணும் அப்படிங்கும்போது நாசிலை வந்து நம்ம வந்து இதில் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வேறு ஒரு நாசில் எடுத்து போடுறோம் பாருங்கள். இந்த மாதிரி நாசிலை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் உள்ளே போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த காப்லர்னால இது ஒரு அட்வான்டேஜ். இது இல்லைனாலும் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாம் வந்து டைரெக்டாகவே அந்த நாசிலை வந்து பைப்பிங் பேக்கில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி இப்படி மேலே வச்சுட்டு உள்ளே வந்து அந்த ஒயிட் போர்ஷனை போட்டு மேலே வச்சுட்டு இந்த க்ரீன் கலரை மேலே போட்டு இப்படி டைட் பண்ணோம்னா இந்த மெத்தடில் காப்லர் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நம்ம இது நாசில் வந்து டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஒரே கலரில் நீங்கள் வேறு டிசைன்ஸ் போடணுன்னா இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் எப்படி வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். கொஞ்சம் நான் வந்து ஃப்ராஸ்டிங் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டிசைனுக்காக. இப்போ இதிலேருந்து நீங்கள் அந்த டைரெக்டாக அந்த சிலிக்கான் ஸ்பேட்டுலாவிலேயே எடுத்து போட்டிங்கன்னா ஃபுல்லாக மெஷ் ஆகும். அதாவது ஏகமும் கசகசன்னு ஆயிடும்.
அந்த கவர் ஃபுல்லாக. அதனால் ஒரு ஸ்பூன் இந்த மாதிரி ஒரு லென்த்தியான ஒரு ஸ்பூனோ இல்லைன்னா ஒரு நைஃபோ வச்சு அது மூலிமா எடுத்து இந்த மாதிரி உள்ளே போடுங்க. இப்படி இது ஒரு மெத்தடில் வந்து ஃபில் பண்ணுறது. இன்னொரு மெத்தடும் உங்களுக்கு காமிச்சிட்றேன். இப்போ இந்த மாதிரி போடுறதுனால என்ன, இந்த 2 மெத்தடில் போடுறதுனால என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இவ்வளோ டீட்டெயிலெல்லாம் வீடியோஸ் வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் சொல்லலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து போட்டோம்னா நிறையா வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஏர் வந்து இதாகும், ஏர் ஹோல்ஸ் வந்து இதாகும். அப்போ என்ன பண்ணோம், இந்த மாதிரி பேகை வந்து லைட்டாக கசக்கிட்டு நல்லா இப்போ டைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஏர் வந்து லூஸ் ஆகும். பார்த்திங்கன்னா நீங்கள் பைப் பண்ணி பாருங்கள், அது டிசைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக வருதான்னு பாருங்கள். ஏர் இருந்துச்சுன்னா என்ன ஆகுனா ஸ்டக் ஆகி வரும், உங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஃப்ளோவாக வந்து வராது. ஆக்சுவலாக இது வந்து மெஹந்தி போடுறோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். மெஹந்தி போட தெரிஞ்சவங்களுக்கு பைப்பிங் வந்து ரொம்ப ஈஸி தான், ஃபில் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸி தான். மெஹந்தி போட தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம், அவ்வளோதான். எனக்கே மெஹந்தி போட தெரியாதுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் வெறும் நாசில் மட்டும் நம்ம போடணும் எப்படி கட் பண்ணணுங்கிறதையும் காமிச்சிட்றேன். கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு பேக்கில் வந்து நீங்கள் தள்ளிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு நாசில் வந்து வெளியில் வந்துடும் பாருங்கள். இந்த மாதிரி தான் போடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு டைட்டாக நல்லா வந்து உங்களுக்கு க்ரிப்பாக நிற்கும். இப்போ இதில் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு நம்ம டிசைன் போட ஆரம்பிச்சிடலாம். அடுத்த மெத்தட் சொல்கிறோம் பாருங்கள், எப்படி உள்ளே ஃபில் பண்ணால். இந்த மாதிரி ஒரு பெரிய டாலான ஒரு டம்ளரோ இல்லை ஏதோ ஒரு பாக்ஸோ எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இந்த கவர் இப்படி வெளிப்பக்கமாக எடுத்து விட்டுட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொன்ன மாதிரி ஸ்பூன்லேயோ நைஃப்லேயோ வந்து எடுத்து இப்படி ஃபில் பண்ணிவிட்டு இதை வந்து நான் அதே போல் அந்த ஏரெல்லாம் இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணி விட்டுட்டு நமக்கு டைட்டாக ஹோல்டு பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கையிலேயே திருகி பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா பிடிச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பின்னாடி வந்து ஒரு ரப்பர் பேண்டு இல்லைன்னா வந்து ஒரு த்ரெட் வச்சாவது நீங்கள் கட்டிக்கங்க டைட்டாக இருக்கிறதுக்கு. அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். அதான் நான் சொன்ன மாதிரி மெஹந்தி போடுறவங்களுக்கு இது எப்படி ஹோல்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நல்லா ப்ராக்டிஸ் இருக்கும். அவங்க வந்து ஈஸியாக இதெல்லாம் ஃப்ராஸ்டிங் எல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதில் போட்ட பாருங்கள். இப்போ இதை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போடும்போது கொஞ்சம் ஏர்லாக் ஆகிருக்கு, அதனால் பார்த்திங்கன்னா விட்டு வருது. இப்போ நெக்ஸ்ட்டு டிசைன் போடணும் பாருங்கள். இது வந்து ஃப்ரீயாக வருது. இப்போ ஏர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி விட்டு வரும், ஏர் இல்லைன்னா நீட்டாக வரும். அந்த ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணோம் இல்லைங்களா டைரெக்டாக, அதில் ஃபில் பண்ணுறது பாருங்கள். இதில் வந்து ஏர்லாக் வந்து நீங்கள் எப்படி ஃபில் பண்ணிங்கனாலும் எப்படி போட்டு அந்த இதை ஏரை ரிமூவ் பண்ணிங்கனாலும் இதில் ஏர்லாக் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் பாருங்கள். இதில் வந்து ஃப்ரீயாக வராது, இடையில ஸ்டக்காகி இதை வரும் பாருங்கள் இந்த இடத்துல. அதே நான் செகண்ட் மெத்தட் சொன்னேன் இல்லைங்களா, கவரை ஃபுல்லாக ரிவர்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு ஃபில் பண்ணோம் இல்லைங்களா, இந்த பிங்க் கலரு இது ரோஸ் கலரு இது போட்டோம் இல்லைங்களா பட்டர் க்ரீமு. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோக்கா ஏர்லாக் வராது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மட்டும் வரும், அப்புறம் ஃப்ரீயாக போகும். இதுதான் வித்தியாசம். இப்போ உங்களுக்கு A to Z புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.